நான் கடந்த 4 வருடங்களாக கனடாவில் வேலை செய்து வந்தேன். வாழ்க்கை என்பது விசித்திரமான ஏற்றத்தாழ்வுகளால் ஆனது. எனக்கும் ராகினிக்கும் நிச்சயதார்த்தமாகி 1 மாதம் கூட ஆகியிருக்கவில்லை. அப்போது எனக்கு கனடாவில் வேலைக்கான வாய்ப்பு கடிதம் கிடைத்தது. இது எனக்கு ஒரு கனவுக்கு சற்றும் குறைவானது இல்லை. ஆனால் அந்த கனவு கட்டிடத்திற்கு பின்னால் ஒரு நீண்ட கதை இருந்தது. ராகினி என் அப்பாவின் பழைய நண்பரின் மகள். மிகவும் அழகானவள். என் அம்மாவுக்கு ராகினியை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர் அதிக வரதட்சணை கொண்டு வரக்கூடிய வேறு ஒரு பெண்ணுடன் என் திருமணத்தை நடத்த விரும்பினார். ஆனால் என் அப்பா ராகினியுடன் என் நிச்சயதார்த்தம் செய்த போது அவளின் தாய் தந்தையர், நீ கனடா செல்ல வேண்டுமானால் முதலில் திருமணம் செய்து செட்டில் ஆக வேண்டும், இல்லை என்றால் விசா நடைமுறையில் நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக கூறிவிட்டனர். என் மாமனாரின் செல்வாக்கால் எனக்கு விசா கிடைப்பது எளிதாகிவிட்டது. இதன் காரணமாக என் அம்மா மனதை கல்லாக்கி கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார். ஆனால் அவருடைய கண்களில் மறைந்திருந்த வெறுப்பு எனக்கு திருமண நாள் என்று தெரிந்தது. சரி, நான் கனடா சென்று விட்டேன். வெளிநாட்டில் ஆரம்ப நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. என் மனம் எப்போதும் வீட்டிலேயே இருந்தது. என் வேலை முடிந்ததும் நான் உடனே ராகினிக்கு வீடியோ அழைப்பு செய்வேன். என்னை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சி அடைந்து புதுமண பெண்கள் பேசுவது போல நிறைய பேசுவாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக நடந்தது. ராகினி மிக சுருக்கமான வார்த்தைகளில் பதிலளிப்பாள். அவள் திரையில் தெரிந்தாலும் கண்கள் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தன. எப்படி இருக்கிறாய் ராகினி? வீட்டில் எல்லோரும் நலமா? நான் மிகுந்த அன்புடன் கேட்பேன். ஆம், எல்லாம் நன்றாக இருக்கிறது. எனக்கு தலைவலி மட்டும்தான் என்று அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டு பதிலளித்தாள். என் அம்மாவும் தங்கையும் உன்னை கவனித்துக் கொள்கிறார்களா? ஏதேனும் பிரச்சனை இல்லையே? நான் அவளை கிளறி பார்த்தேன். அவள் கூச்சப்படுகிறாள் என்று நான் நினைத்தேன். ஆம் ஆம், எல்லோருடைய நடத்தையும் நன்றாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் தூங்க வேண்டும். என்னால் உங்களுடன் அதிகமாக பேச முடியாது என்று அவள் விரைவாக பேச்சை முடிக்க முயன்றாள். சில சமயம் எனக்கு கோபம் வரும். ராகினி, நான் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு சோர்ந்து விடுகிறேன். உன் குரலை கேட்கத்தான் உனக்கு அழைக்கிறேன். ஆனால் நீயோ போனை வைக்க அவசரப்படுகிறாய். இப்பதானே பேச ஆரம்பிச்சோம். அவள் மறுபுறம் இருந்து சலிப்பான துணியில், நீங்கள் கனடா சென்றிருக்கிறீர்கள், அதனால் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். என்ன இது, எப்போதும் போனை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? எனக்கு வீட்டிலும் வேலைகள் இருக்கின்றன என்று சொன்னாள். எனக்கு என் மனைவின் மீது மிகவும் அன்பு இருந்தது. நான் தினமும் அவளுடன் மணிக்கணக்கில் பேச வேண்டும் என்று விரும்பினேன். இங்கே நான் எவ்வளவு தனியாக இருக்கிறேன் என்று அவளிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் அவள் என்னிடம் ஆர்வம் காட்டவில்லை. ஒருவேளை அவள் என்னை நேசிக்கவில்லையோ அல்லது என் பிரிவால் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ என்று நான் நினைத்தேன். அவள் இப்படி நடப்பதன் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருப்பாள் என்று நினைத்து நான் அமைதியாக இருந்தேன். வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் கடந்து விட்டன. என் முதலாளி என் வேலையில் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு 10 நாட்கள் விடுமுறை அளித்தார். நான் ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனேன். நான் உடனே என் அம்மாவுக்கு அழைத்தேன். அம்மா, எனக்கு 10 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. நான் இந்தியாவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ராகினியையும் உன்னையும் பார்க்கலாம் என்று உற்சாகத்துடன் சொன்னேன். மறுபுறம் அம்மா சில நொடிகளுக்கு மௌனமாக இருந்தார். பிறகு அவரது கடுமையான குரல் வந்தது. இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு தெரியாதா? டிக்கெட் எவ்வளவு விலை என்று? பைத்தியமானி. ஆனால் அம்மா, நான் இங்கு வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் மனம் சோகமாக இருக்கிறது என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். பார் மகனே, உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. டிக்கெட்டுக்கு ஆகும் பணத்தை நீ வீட்டிற்கு அனுப்பிவிடு. உன் தங்கைக்கு திருமணம் பேசி வருகிறேன். நான் நிச்சயம் செய்ய போகிறேன். அவளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். வரதட்சணையும் கொடுக்க வேண்டும். நீ உன் விடுமுறையை ரத்து செய்து விடு. அதனால் நீ கூடுதல் நேர வேலைக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்றார் அம்மா. அம்மாவின் பேச்சை கேட்டு என் மனம் நொறுங்கியது. என் மனைவியை சந்திக்க நான் துடித்துக் கொண்டிருந்தேன். ராகினி ஏன் இவ்வளவு மாறிவிட்டாள் என்று ஒரு முறையாவது அவளிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அம்மாவின் உத்தரவுக்கு எதிராக என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் மனமுடைந்து விடுமுறையை ரத்து செய்துவிட்டு இந்தியா செல்லவில்லை. நான் அப்போது போயிருந்தால் ஒருவேளை நிறைய விஷயங்கள் வீணாவதிலிருந்து தப்பி இருக்கலாம். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் விடுமுறையை ரத்து செய்தாலும் உள்ளுக்குள் என் மனம் துவண்டு போயிருந்தது. நான் ராகினி மீது கோபமாக இருந்தேன். நான் திரும்பி வர வேண்டும் என்று அவள் ஏன் ஒரு முறை கூட வற்புறுத்தவில்லை. நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று, நான் உங்களை மிஸ் பண்றேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாருங்கள் என்று
அவள் ஒரு முறை சொல்லி இருந்தால் நான் அம்மாவை எதிர்த்து டிக்கெட் முன்பதிவு செய்திருப்பேன். ஆனால் அவளது மௌனமும் தொலைபேசியில் குறைவான பேச்சும் அவள் தன் வாழ்க்கையில் தன்னை தானே தொலைத்து விட்டாள் என்று நினைக்க வைத்தது. நான் கூடுதல் நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு இயந்திரம் போல வேலை செய்தேன். வீட்டிற்கு வந்து தூங்கினேன். தங்கைக்கு நிச்சயமானது. நான் இங்கே டாலரில் சம்பாதித்து அங்கே ரூபாயாக அனுப்பினேன். அதனால் என் தங்கையின் திருமணம் சிறப்பாக நடக்கும். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து திரும்பிய போது என் மனம் மிகவும் கலங்கி இருந்தது. வீட்டிற்கு செல்ல மனம் வரவில்லை. அதனால் நான் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்றேன். அங்கே என் பார்வை ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு நபர் மீது விழுந்தது. முதல் பார்வையில் அவர் 80 வயது முதியவர் போல தோன்றினார். ஏனெனில் அவரது கூன் விழுந்து முகத்தில் சுருக்கங்கள் நிறைந்திருந்தன. தலைமுடி முழுவதும் நரைத்திருந்தது. ஆனால் நான் அவரை உன்னிப்பாக பார்த்து அவர் அருகில் சென்ற போது அவருக்கு 50 அல்லது 55 வயது மேல் இருக்காது என்று புரிந்தது. அவருடைய இளமையை ஏதோ ஒரு துக்கம் காலத்துக்கு முன்பே விழுங்கிவிட்டது போல இருந்தது. அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான தனிமை இருந்தது. அது அன்பானவர்களால் கொடுக்கப்பட்ட துக்கத்தால் மட்டுமே பிறக்கும் தனிமை. நான் திடீரென்று அவர் அருகில் சென்று அமர்ந்து அவரிடம் வணக்கம் சொன்னேன். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்து பிறகு மெதுவான குரலில் பதிலளித்தார். நீங்கள் இந்தியர் தானே என்று நான் கேட்டேன். ஆமாம், துரதிர்ஷ்டவசமாக என்றார். அவரது பதில் எனக்கு அதிர்ச்சியை அளித்தது. துரதிர்ஷ்டவசமாக ஏன் அங்கிள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் கேலியுடன் சிரித்தார். ஏனென்றால் என் சொந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். அவருடைய மகிழ்ச்சிக்காக நான் என் வாழ்க்கையை இந்த வெளிநாட்டில் கழித்தேன். எங்கள் உரையாடல் தொடங்கியது. அந்த மனிதர் மிகவும் சோகமாக இருந்தார். அவர் தினமும் மாலை இங்கே வந்து அமர்கிறார் என்று தெரிந்தது. ஏனெனில் வீட்டின் 4 சுவர்கள் அவரை துரத்துவது போல உணர்ந்தார். பேச்சுவாக்கில் எங்களுக்குள் நட்பு மலர்ந்தது. அவர் என்னை போலவே உணர்ந்தார். தனிமையும் அன்பானவர்களிடமிருந்து விலகலும். ஒரு நாள் நான் தைரியமாக அவரிடம் கேட்டேன், அங்கிள், உங்களுக்கு அவ்வளவு வயது இருப்பதாக தெரியவில்லை. பிறகு ஏன் இந்த நிலை? ஏன் நீங்கள் இவ்வளவு முடிந்து போயிருக்கிறீர்கள்? அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு என் கண்களை பார்த்து, மகனே, நீ இப்போது இளைஞன். இப்போதுதான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாய். வெளிநாடு என்பது ஒரு கரையான். அது வெளியே இருந்து ஒரு மனிதனை பிரகாசமாக வைத்திருக்கும். ஆனால் உள்ளுக்குள் அவனை பொத்தலாக்கிவிடும் என்றார். பிறகு அவர் எனக்கு தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். அவர் அந்த கதையை சொல்லும் போது என் காதுகளில் யாரோ உருகிய கண்ணாடியை கொட்டுவது போல உணர்ந்தேன். நான் இங்கு வந்தபோது உன்னை போலவே இளைஞனாக இருந்தேன். புதிதாக திருமணம் ஆகியிருந்தது. அழகான மனைவி இருந்தால். கண்களில் 1000 கனவுகள் இருந்தன. ஆனால் என் தோள்களில் 5 சகோதரிகளின் திருமண பொறுப்பு இருந்தது. என் அப்பா இறந்து விட்டார். நான் மட்டுமே சம்பாதிப்பவனாக இருந்தேன். அவர் நிறுத்தினார். தண்ணீர் பாட்டில் இருந்து ஒரு வாய் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் பேசினார். நான் இங்கே டாக்ஸி ஓட்ட ஆரம்பித்தேன். இரவையும் பகலையும் ஒன்றாக ஆக்கினேன். நான் குறைவாக தூங்கினேன். அதிகமாக வேலை செய்தேன். என் சம்பாத்தியத்தில் ஒரு பைசாவையும் கூட ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கு அனுப்பினேன். என் சகோதரிகளின் திருமணம் கௌரவமாக நடக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற வெறி மட்டுமே எனக்கு இருந்தது. என் மனைவி கர்ப்பமானாள். ஆனால் நான் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. ஏனெனில் செலவு அதிகமாக இருந்தது. அம்மா, இப்போது வராதே, பணத்தை சகோதரிகளின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் மூச்சு விடாமல் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் இவை அனைத்தும் என் கதை போலவே இருந்தது. பிறகு என்ன நடந்தது அங்கிள் என்று ஆவலுடன் கேட்டேன். பிறகு அவருடைய குரல் உடைந்தது. 5 சகோதரிகளின் திருமணத்தை முடிக்கும் போது என் இளமையின் 20 ஆண்டுகள் கடந்து விட்டன. என் மகள் இப்போது வளர்ந்து விட்டாள். ஆனால் நான் ஒருமுறை கூட இந்தியா செல்லவில்லை. நான் செல்ல நினைக்கும் போதெல்லாம் அம்மாவின் அழைப்பு வரும். இந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்துள்ளது, அந்த சகோதரிக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது, வீட்டை சரி செய்ய வேண்டும் என்பார்கள். நான் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டேன். பணம் அச்சடிக்கும் இயந்திரம் மட்டும். உங்கள் மனைவியோ என்று என் வாயிலிருந்து திடீரென்று இந்த கேள்வி வெளிப்பட்டது. இதற்கு அந்த முதியவர் வெடித்து அழுதார். பூங்காவில் இருந்த சில பேர் திரும்பி எங்களை பார்த்தார்கள். ஆனால் அவர் யாரையும் பொருட்படுத்தவில்லை. என் மனைவி அவர் விக்கல்களுக்கு இடையே பேசினார். அவள் எனக்காக காத்திருந்தாள். 20 ஆண்டுகள் அவள் புகார் என்ற ஒரு வார்த்தையை கூட வாயால் சொல்லவில்லை.
ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா பொறுப்புகளையும் முடித்து சகோதரிகளை அவர்கள் வீடுகளில் சேர்த்துவிட்டு நான் திரும்பிய போது அவள் எனக்காக கதவில் காத்திருக்கவில்லை. என் இதய துடிப்பு அதிகரித்தது. அப்படியானால் அவள் எங்கே இருந்தாள்? சுடுகாட்டில். அவர் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டார். நான் வந்து சேர்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு அவள் காத்து காத்தே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். நான் அவளை கடைசியாக பார்க்க கூட முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்று? நான் தலையசைத்தேன். என் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்துக் கொண்டன. என் இளமையின் காலத்தை நான் செலவழித்த இந்த நாட்டில் யாருக்காக நான் என் மனைவியிடமிருந்து விலகி இருந்தேனோ அதே சகோதரிகளும் என் அம்மாவும் இந்த 20 ஆண்டுகளில் என் மனைவியை வீட்டு வேலைக்காரியாக வைத்திருந்தார்கள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரையை விலகுவது போல உணர்ந்தேன். வேலைக்காரியா? என் வாயிலிருந்து திடீரென்று வந்தது. ஆனால் அவள் உங்கள் மனைவி. உங்கள் சகோதரிகளும் உங்கள் அம்மாவும் அவர்களை எப்படி அப்படி செய்ய முடிந்தது? அந்த முதியவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். பணம் மகனே, பணம். அது மனிதனை குருடனாக்கி செவிடனாக்கி விடுகிறது. அவர்கள் நினைத்தார்கள், இவன் வெளிநாட்டில் இருக்கிறான், பணம் அச்சடிக்கிறான், வீட்டில் என்ன நடக்கிறது என்று இவனுக்கு என்ன தெரியும்? நான் அழைத்தால் அம்மா, மருமகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று சொன்னார். நான் அவர்களின் பேச்சை நம்பினேன். ஆனால் உண்மையான அநியாயம் நடந்தது என் மகளுக்கு. அவள் குரல் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் மடியில் தூக்காத என் மகள். அவள் வளர்ந்து விட்டாள். நான் நினைத்தேன், எனக்கு 5 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் நான் அனுப்பிய பணத்தில் வளர்ந்தார்கள். அவர்களின் பிள்ளைகள் நல்ல பள்ளிகளில் படித்தார்கள், நல்ல ஆடைகளை அணிந்தார்கள். அதனால் என் சகோதரிகளில் யாராவது தன் அண்ணன் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நிச்சயம் தேடுவார்கள். ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு நிறைய பழக்கமானவர்கள் இருந்தார்கள். நான் இத்தனை வருடங்கள் அங்கே இல்லாததால் எனக்கு யாரும் தெரியாது. எப்படி இருந்தாலும் அவர்கள் என் சகோதரிகள் அல்லவா? ஆனால் அவர் ஒரு கணம் நின்றார். வார்த்தைகள் அவரது தொண்டையில் அடைத்தது போல. நான் திரும்பி சென்று என் மனைவி இல்லாத நிலையில் என் மகளின் திருமணம் பற்றி பேசிய போது என் சொந்த சகோதரிகளே எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்கள், அண்ணா, உங்கள் மகள் தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து வந்தாள். அவள் தோற்றமும் அவ்வளவு அழகாக இல்லை. அவளுக்கு உலக அறிவோ ஃபேஷனோ தெரியாது. நாங்கள் எங்கள் பழக்கமானவர்கள் யாருக்கும் உங்கள் மகளை திருமணம் செய்ய முடியாது. இது எங்களுக்கு அவமானம் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் என் பணத்தில் வளர்ந்த சகோதரிகள். இப்போது என் மகளையே இழிவாக பேசினார்கள். என் உடல் சிலிர்த்தது. அந்த மனிதரின் கதை ஒரு பயங்கரமான கனவுக்கு சற்றும் குறைவானது இல்லை. மகனே, என் மகளின் நிலையும் ஒரு வேலைக்காரியை விட மோசமாக இல்லை. என் சகோதரிகளின் பிள்ளைகள் அணிந்த துணிகள் தான் என் மகளுக்கு அணிவிக்கப்பட்டது. அந்த பலவீனமான ஆதரவற்ற மகள் தன் தாயின் துக்கத்தையும் இப்படிப்பட்ட தந்தையின் கையறு நிலையையும் தாங்க முடியவில்லை. என் மனைவியின் துக்கத்தில் இருந்து நான் மீளவில்லை. அதற்குள் 6 மாதங்களில் என் மகளும் குன்றி குன்றி இறந்து விட்டாள். அவளுக்கு டிபி இருப்பதாகவும் உணவின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததாகவும் மருத்துவர் கூறினார். ஆனால் என் சொந்தங்களின் இரக்கமின்மை தான் அவளை கொன்றது என்று எனக்கு தெரியும். அவர் என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டார். அவரது பிடி மூழ்கும் ஒருவன் வைக்கோலை பிடிப்பது போல மிகவும் வலுவாக இருந்தது. வெளிநாடு ஒரு விஷ பாம்பு மகனே. அது மனிதனை உள்ளுக்குள் இருந்தே அரித்து தின்றுவிடும். நாம் மற்றவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் மரணத்தின் விளிம்பிற்கு வந்து விடுகிறோம். நம் மனைவிகள் நம் வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். இப்போது என்னிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மனைவியும் இல்லை, மகளும் இல்லை. நான் என் வாழ்க்கையை யாருக்காக அளித்தேனோ அந்த சகோதரிகளும் இல்லை. இப்போது நான் மீண்டும் இங்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் அங்கே எனக்கு யாரும் இல்லை. அந்த மனிதனின் கதை என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. நான் வீட்டிற்கு திரும்பிய போது என் மூளை மரத்து போனது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஒலித்தது. எனக்கு மீண்டும் மீண்டும் ராகினியை பற்றியே நினைப்பு வந்தது. அவளது சோகம், தொலைபேசியில் அவள் குறைவாக பேசுவது, அவள் என்னை தவிர்ப்பது. ராகினிக்கும் இப்படித்தான் ஏதாவது நடக்கிறதா? என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. நான் இனிமேல் முட்டாளாக இருக்க போவதில்லை என்று முடிவு செய்தேன். என் தங்கைக்கு திருமணம் முடிந்து விட்டது. நான் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். நான் நாளைக்கே ராஜினாமா செய்து விட வேண்டும்.
அல்லது நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்தியா சென்று ராகினியை என்னுடன் அழைத்து வர வேண்டும், அல்லது அங்கே ஏதாவது சிறிய வேலை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலையில் நான் என் முடிவை உறுதிப்படுத்தி கொண்டு என் அம்மாவுக்கு அழைத்தேன். அம்மா, நான் முடிவு செய்து விட்டேன். நான் அடுத்த மாதம் திரும்பி வருகிறேன். தங்கைக்கு திருமணம் முடிந்து விட்டது. இப்போது நான் என் வாழ்க்கையையும் பார்க்க வேண்டும் என்றேன். மறுபுறம் ஒரு கணம் அமைதி நிலவியது. பிறகு அம்மாவின் உணர்ச்சி பூர்வமான குரல் வந்தது. ஆமா மகனே, வந்துவிடு. இது உன் வீடுதான். ஆனால் நாம் எவ்வளவு நாள் வாடகை வீட்டில் கஷ்டப்படுவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வீடு பார்த்திருக்கிறேன். அது மிகவும் மலிவாக கிடைக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்பினால் நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி விடுவோம். நீ வரும்போது உனக்கென்று ஒரு கூரையாவது இருக்கும் அல்லவா? இல்லை என்றால் இங்கே வந்து மீண்டும் வாடகை பிரச்சனை தான் இருக்கும். நான் திரும்பி வர தயாராக இருந்தவன் அம்மாவின் இந்த பேச்சால் மீண்டும் குழப்பத்தில் சிக்கினேன். சொந்த வீடு, இது ஒவ்வொரு மனிதனின் கனவு. ஆனால் அம்மா, என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே. அட மகனே, நான் சில எஃப்டி செய்திருக்கிறேன். அதை நான் எடுத்துக்கொள்வேன். சில நகைகளை விற்று விடுவேன். நீ கொஞ்சம் தைரியம் கொள். இன்னும் ஒரு வருடம் அங்கேயே இரு. ஒரு முறை வீடு கட்டிவிட்டால் நீ வந்து விடு. பிறகு யாரும் உன்னை தடுக்க மாட்டார்கள். நீ வரும்போது ராஜாவை போல உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்மாவின் பாசமும் பரிவும் நிறைந்த பாவனை என் மனதில் இருந்து அந்த முதியவரின் பேச்சை கழுவிவிட்டது. அம்மா சொல்வது சரிதான் என்று நான் நினைத்தேன். சொந்த வீடு இருந்தால் ராகினியும் மகிழ்ச்சியாக இருப்பாள். நான் மீண்டும் என் ஆசைகளை அடக்கி கொண்டேன். எப்படியோ இன்னும் ஒரு வருடம் கடந்து விட்டது. நான் இரவும் பகலும் உழைத்துக் கொண்டே பணம் அனுப்பினேன். கடைசியில் அம்மா எனக்கு புதிய வீட்டின் வீடியோவை அனுப்பினார். 2 மாடிகள் கொண்ட அழகான வீடு. வீடு வாங்கப்பட்டு விட்டது என்று அம்மா சொன்னார். என் உழைப்பு பலனளித்தது என்று என் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது. ஆனால் ஆவணங்களை பற்றி பேசிய போது வீடு அம்மா பெயரில் வாங்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. நான் போனில், அம்மா, இது என் பணத்தில் வாங்கப்பட்ட வீடு, ஏன் உங்கள் பெயரில் வாங்கினீர்கள் என்று கேட்டேன். அம்மா சிரித்துக் கொண்டே, அட பைத்தியமே, நான் என்ன அதை கூடவா எடுத்து செல்ல போகிறேன்? அது உன் பெயரில் வந்துவிடும். இப்போது நான் தான் வீட்டின் பெரியவள். அதனால் தான் நீ வரும்போது உன் பெயரில் மாற்றி கொடுத்து விடுவேன். நீ இந்த சிறிய விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்காதே என்றார். நான் அம்மா பெயரில் தான் இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நினைத்தேன். இது ஒரு பெரிய வலையாக மாறும் என்று எனக்கு தெரியாது. வீடு இப்போது முழுமையடைந்து விட்டது. என்னிடம் இப்போது இந்தியா சென்று ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பிக்க போதுமான பணம் சேர்ந்திருந்தது. வெளிநாட்டின் தனிமையும் குழப்பமும் என்னை மிகவும் சோர்வடைய செய்திருந்தது. நான் போதும் என்று முடிவு செய்தேன். நான் திரும்பி செல்ல வேண்டும். இப்போதும் நான் போகவில்லை என்றால் ஒருவேளை தாமதமாகிவிடும் என்று என் மனம் சொன்னது. நான் அதே மாலையில் என் அம்மாவுக்கு அழைப்பு விடுத்தேன். என் குரல் உற்சாகத்துடன் இருந்தது. நான், அம்மா, வீடு கட்டி முடிந்து விட்டது. மேலும் என்னிடம் என் வேலையை தொடங்க போதுமான பணம் இருக்கிறது. அதனால் நான் அடுத்த வாரமே டிக்கெட் முன்பதிவு செய்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றேன். என் பேச்சை கேட்டதும் மறுபுறம் அமைதி நிலவியது. ஒருவேளை லைன் துண்டிக்கப்பட்டு விட்டதோ அல்லது அம்மா மகிழ்ச்சியில் பேச முடியவில்லையோ என்று நினைத்தேன். நான் ஹலோ ஹலோ என்றேன். அம்மாவின் குரல் வந்தது. ஆனால் அதில் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி இல்லை. அவர் தீவிரமாக, மகனே, நீ ஏன் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாய்? இப்போதானே வீடு கட்டினோம். வெறும் கட்டிடம் மட்டும் வீடு இல்லை என்று உனக்கு தெரியாதா? அதை நிரப்பவும் வேண்டும். நான் ஆச்சரியத்துடன், அம்மா, பொருட்களையும் நான் தான் அனுப்பினேன், வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர் பொருட்கள் பற்றி பேசவில்லை. உன் தங்கைக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? கடவுள் அவளுக்கு 2 மகன்களை கொடுத்திருக்கிறார். நான் அவளை அவ்வளவு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தேன். இப்போது நாம் வெறும் கையுடன் சென்றால் நம் மரியாதை என்னவாகும்? நாம் அவள் மாமியார் வீட்டாரின் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும். உன் தங்கையை வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்றால் கொடுத்து அனுப்ப வேண்டும் அல்லவா? உன்னுடைய 2 மருமகன்களுக்கும் தங்க நகைகள் கொடுப்பதாக நான் சத்தியம் செய்திருக்கிறேன் என்றார். நான் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டேன். நான், அம்மா, தங்கத்தின் விலை வானை தொடுகிறது. நான் எப்படி இவ்வளவு செலவு செய்ய முடியும் என்றேன். அம்மா உடனே உணர்ச்சி பூர்வமான ஆயுதத்தை பயன்படுத்தினார். அப்படியானால் உன் சகோதரியின் மானத்தை மண்ணில் போட்டு விடுவாயா நீ? அவள் வாழ்நாள் முழுவதும் உன் அண்ணன் கனடாவில் இருக்கிறான், உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று ஏளனம் கேட்க வேண்டியிருக்கும். மேலும் உன் தம்பிக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. எல்லாமே உன் தோள்களில் தான் இருக்கிறது. நீ இங்கே வந்து விட்டால் அனைவரும் பட்டினி கிடப்பார்கள்.
அதனால் இன்னும் சில மாதங்கள் அங்கேயே இரு. அதற்குள் உன் தம்பிக்கும் வேலை கிடைத்து விடும். தங்கையின் செலவுகளில் இருந்தும் நாம் விடுபட்டு விடுவோம். பிறகு நான் உன்னை தடுக்க மாட்டேன். நான் மீண்டும் ஒரு முறை நிர்பந்திக்கப்பட்டேன். சகோதரியின் மீதான பாசமும் அம்மாவின் கௌரவமும் அப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது. என்னால் மறுக்க முடியவில்லை. நான் மனதை கல்லாக்கி கொண்டு, சரி அம்மா, இதுதான் கடைசியாக இருக்கட்டும். நான் 6 மாதங்களுக்கு பிறகு எப்படியும் திரும்பி வந்து விடுவேன் என்றேன். இந்த காலகட்டத்தில் நான் ராகினியுடன் பேசும்போதெல்லாம் அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் தெரிந்தது. ஒரு காலத்தில் ரோஜா போல இருந்த அவளது நிறம் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கியது. வீடியோ அழைப்பில் அவளது கண்களை சுற்றி ஆழ்ந்த கருவளையங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தன. அவள் என்னை பார்த்து பேசவில்லை. நான் அவளிடம் அடிக்கடி, ராகினி, உன் நிறம் ஏன் இப்படி ஆகிறது? நீ நோய்வாய்ப்பட்டது போல இருக்கிறாய் என்று கேட்பேன். அவள் சிரிக்க ஒரு தோல்வியுற்ற முயற்சி செய்து, ஒன்றுமில்லை, சில நாட்களாக காய்ச்சல் இருந்தது, காலநிலையும் மாறுகிறது என்று சொன்னாள். ஒரு முறை வீடியோ அழைப்பில் அவளது பயங்கரமான இருமல் சத்தம் எனக்கு கேட்டது. அவள் தன் வாயை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு இருமினாள். நான் பதற்றத்துடன், நீ ஏன் மருத்துவரிடம் செல்லவில்லை என்று கேட்டேன். அவள் விரைவாக, போனேன், மருந்தும் சாப்பிட்டேன், நான் சரியாகி விடுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றாள். அவள் இதை சொல்லிவிட்டு உடனே போனை துண்டித்து விட்டாள். அவள் களைப்பாக இருப்பது போல எனக்கு தோன்றியது. என்னிடம் பேசக்கூட தைரியம் இல்லை. பூங்காவில் நான் பார்த்த முதியவரின் வார்த்தைகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் என்னிடம் மறைக்கப்படுகிறது. ராகினி மிகவும் பேசக்கூடியவள். அவள் மணிக்கணக்கில் என்னுடன் பேசுவாள், சிறிய சிறிய குறும்புகள் செய்வாள். ஆனால் இப்போது அவளிடம் எனக்காக பேச வார்த்தைகளே இல்லாதது போல் இருந்தது. அவள் என் பேச்சை கேட்டுவிட்டு ஆம் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விடுவாள். அவளது நடத்தையில் எனக்கு கடுகடுப்பை விட பயமும் கட்டாயமும் அதிகமாக தெரிந்தது. என் இதயம் உள்ளுக்குள் எல்லாம் நன்றாக இல்லை என்று சாட்சி கூறியது. ஆனால் மனதில் உள்ள கவலைகள் என்னை அமைதிப்படுத்தின. நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நான் 6 மாதங்கள் காத்திருக்க வாக்குறுதி அளித்துள்ளேன். ஆனால் நான் அதற்கு முன்னரே செல்வேன். நான் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி அளிப்பேன். என் கண்களால் பார்ப்பேன், ராகினி ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று. இந்த என் முடிவு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவாக நிரூபிக்கப்படவிருந்தது. நான் இனி காத்திருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அம்மாவின் விருப்பங்கள் முடிவே இல்லாமல் போய்கொண்டிருந்தன. ராகினியின் மௌனம் என்னை உள்ளுக்குள் காயப்படுத்தியது. அந்த முதியவரின் நினைவு வரும்போது என் வாழ்க்கையை என் அன்பானவர்களின் மகிழ்ச்சிக்காக பலி கொடுக்க மாட்டேன் என்று நினைப்பேன். நான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்தியாவுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்தேன். நான் வீட்டிற்கு சென்று அனைவருக்கும் ஆச்சரியம் அளிக்க வேண்டும். ராகினி ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்பதை என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். நான் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு நான் வழக்கம் போல வீட்டிற்கு வீடியோ அழைப்பு செய்தேன். நான் என் தங்கையின் குழந்தைகளுக்காக இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்பியிருப்பதாக அம்மாவிடம் சொன்னதால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். அம்மாவிடம் ராகினியுடன் பேச சொன்னேன். அம்மா போனின் கோணத்தை ராகினி பக்கம் திருப்பிய போது என் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது. அவள் தலையில் ஒரு பழைய துப்பட்டாவை போட்டிருந்தாள். கேமராவை பார்ப்பதை தவிர்த்தாள். ராகினி, நீ எப்படி இருக்கிறாய்? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவள் மிக கஷ்டப்பட்டு பார்வையை உயர்த்தி ஒரு குளிர்ந்த துணியில், நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னாள். அவளது குரலில் உணர்ச்சியின் சுவடே இல்லை. ஒரு கிளி மனப்பாடம் செய்த பதிலை திரும்ப சொல்வது போல எனக்கு தோன்றியது. அவள் பேசும்போது மீண்டும் மீண்டும் கேமராவின் பக்கவாட்டில் பார்த்தாள் என்பதை நான் கவனித்தேன். யாரோ ஒருவர் அங்கு நின்று அவளுக்கு கட்டளையிடுவது போல இருந்தது. என் உள்ளுணர்வு அபாய எச்சரிக்கையை ஒலித்தது. நான் அவளிடம், நீ உன்னை கவனித்துக் கொள்வாய், நேரத்திற்கு மருந்து சாப்பிடுவாய் என்று நம்புகிறேன் என்றேன். அவள் அதற்கு தலையை ஆட்டிவிட்டு வேறு எதுவும் சொல்லவில்லை. அவளது கண்களில் இருந்த தனிமை கனடாவில் அமர்ந்திருந்த என்னையும் தவிக்க செய்தது. நான் போனை துண்டித்த போது என் இதயம் ஒரு தெரியாத பயத்தால் நிறைந்தது. டிக்கெட் முன்பதிவு செய்தது ஒரு நல்ல முடிவு என்று நான் நினைத்தேன். அடுத்த 24 மணி நேரம் எனக்கு ஒரு யுகம் போல் இருந்தது. விமான பயணம் இவ்வளவு நீளமாக நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. ஒவ்வொரு கணமும் என் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. என் மனதில் குழப்பங்கள் சுழன்றன. சில சமயம் நான் தான் அதிகமாக சந்தேகப்படுகிறேனோ என்று நினைத்தேன். சில சமயம் ராகினியின் வெளிரிய முகம் என் கண்களுக்கு முன் வந்தது.
எப்படியோ பயணம் முடிந்தது. நான் சென்னை விமான நிலையத்தில் இறங்கினேன். விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி எடுத்து என் வீட்டிற்கு முகவரியை சொன்னேன். இது நான் பார்க்க ஆவலுடன் இருந்த என் அம்மாவால் என் உழைப்பில் வாங்கப்பட்ட புதிய வீடு. வழியில் இருந்த போக்குவரத்து இரைச்சலும் கூட்டமும் எனக்கு நன்றாக இருந்தது. ஏனெனில் நான் 4 வருடங்களுக்கு பிறகு என் நாட்டிற்கும் என் மக்களிடமும் திரும்பி சென்று கொண்டிருந்தேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் பயம் இன்னும் உட்கார்ந்திருந்தது. இரவு சுமார் 8 மணி இருக்கும். டாக்ஸி டிரைவர் வண்டியை ஒரு அழகான 2 மாடி வீட்டிற்கு முன்னால் நிறுத்தினார். நான் வாடகையை கொடுத்துவிட்டு என் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கீழே இறங்கினேன். அம்மா எனக்கு அனுப்பிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கொண்ட என் வீடு என் முன் இருந்தது. என் வியர்வை கலந்த உழைப்பால் உருவான அந்த வீடு உண்மையிலேயே அழகாக இருந்தது. நான் கேட்டை நோக்கி நடந்தேன். உள்ளே இருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. சிரிக்கும் பேச்சு குரல்களும் கேட்டன. என் கை அழைப்பு மணி பட்டனை நோக்கி சென்ற போது திடீரென்று உள்ளே இருந்து வந்த ஒரு அலறல் என் கையை அங்கேயே நிறுத்திவிட்டது. இது என் அம்மாவின் குரல். ஆனால் தொலைபேசியில் கேட்ட பாசம் அதில் இல்லை. இந்த குரல் கோபமும் கடுமையும் நிறைந்திருந்தது. குரல் கேட்டது, வெட்கங்கெட்டவளே, உனக்கு கை உடைந்திருக்கிறதா என்ன? எல்லா தோசையையும் எரித்து விட்டாயே. நான் சிலையானேன். இந்த கொடிய வார்த்தைகள் என் காதுகளில் கண்ணாடி போல இறங்கின. அதன் பிறகு உடனே யாரோ அழுவதும் கெஞ்சுவதுமான குரல் வந்தது. இது ராகினியின் குரல். அவள், அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள், தவறு நடந்து விட்டது, நான் இப்போதே வேறு தோசை செய்து விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அம்மாவின் கோபம் குறையவில்லை. அவள் சத்தமாக, உன் அப்பா இங்கே செலவுக்கு பணம் அனுப்புகிறாரா என்ன? உனக்கு நான் தினமும் ரேஷன் வாங்கி கொடுக்க, உன்னை போன்ற வேலை செய்யாதவளுக்கு சாதாரண சாப்பாடு கூட வீண் தான் என்றாள். நான் வெளியே நின்று நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் காலடியிலிருந்து தரையே விலகுவது போலிருந்தது. நான் என் அம்மாவின் இந்த கோபமான முகத்தை ஒருபோதும் பார்த்ததில்லை. ராகினி ஏன் தொலைபேசியில் அமைதியாக இருந்தாள் என்று நான் புரிந்து கொண்டேன். என் உள்ளே ஒரு புயல் எழுந்தது. நான் நடுங்கும் கைகளால் கேட்டை கொஞ்சம் தள்ளினேன். அது திறந்திருந்தது. ஒருவேளை யாராவது விருந்தினர்கள் வந்திருக்கலாம், அல்லது வீட்டில் உள்ளவர்களே கவனக்குறைவாக இருந்தார்கள். நான் மெதுவாக நடந்து கூடத்தின் கதவை அடைந்தேன். உள்ளே உள்ள காட்சியை பார்ப்பதற்கு முன் அம்மாவின் அதே வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. அவர் ராகினியை அவமானப்படுத்தும் போது சொன்ன வார்த்தைகள். நான் கனவிலும் நினைக்கவில்லை. யாருக்காக என் மகிழ்ச்சியை தியாகம் செய்தேனோ அதே அம்மா என் மனைவியுடன் இப்படி நடந்து கொள்வார் என்று. கதவை அடையும் போது நான் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு தயாராகி இருந்தேன். ஆனால் என் கண்களுக்கு முன் வரவிருந்த காட்சிக்கு உலகில் எந்த மனிதனும் தயாராக இருந்திருக்க முடியாது. நான் கதவை முழுவதுமாக திறந்தேன். என் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சி எனக்கு அதிர்ச்சி கொடுக்க போதுமானதாக இருந்தது. டைனிங் டேபிளில் சுவையான உணவு வகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவையான உணவின் வாசனை அறை முழுவதும் பரவி இருந்தது. என் தம்பி, தங்கை சிரித்து பேசிக்கொண்டே உணவை மிகவும் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் என் பார்வை அங்கே நிற்கவில்லை. என் பார்வை அந்த மூலையில் நிலைத்தது. அங்கே சூரகிற்கு அருகில் தரையில் ஒரு உடைந்த தட்டு வைக்கப்பட்டிருந்தது. என் மனைவி ராகினி அங்கேயே சுருண்டு அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு வாய் உணவை வாயில் வைக்க இருந்த போது என் அம்மா தன் நாற்காலியில் இருந்து எழுந்து மின்னல் வேகத்தில் ராகினியை நோக்கி பாய்ந்தார். அவர் ராகினியின் கழுத்தை அல்ல, அவளது தலைமுடியை பிடித்து இழுத்து உழுக்க ஆரம்பித்தார். ராகினியின் கையில் இருந்து உணவு கீழே விழுந்தது. அவள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். என் அம்மாவின் குரல் ஒலித்தது. நீ தோசையை எரித்து விட்டாய். உனக்கு என்றுமே புத்தி வராது. மாவு என்ன இலவசமாகவா வருகிறது? நான் இன்னும் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தேன். அம்மா கதவை முழுவதுமாக திறந்து ராகினியை வெளியே தள்ளினார். அவள் தரையில் முகம் குப்புற விழ இருந்த போது நான் முன்னால் சென்று அவளை பிடித்துக் கொண்டேன். ராகினி பயந்து கண்களை திறந்தாள். என்னை தன் முன்னால் பார்த்தபோது அவள் விக்கி கொண்டு அழ ஆரம்பித்தாள். இது ஏதோ கனவு என்று அவள் நினைத்தாள் போல. அவள் நடுங்கும் உதடுகளால் என் பெயரை சொன்னாள். எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த குடும்பத்தினர் அனைவரும் என்னை பார்த்து சிலையானார்கள். சிரித்துக் கொண்டிருந்த முகங்கள் பயத்தால் வெளுத்து போயின. இப்போதுதான் கொடூரமான சிங்கமாக இருந்த என் அம்மா என்னை பார்த்ததும் அப்படியே உறைந்து விட்டார். அவர் தூக்கிய கை காற்றில் தொங்கியது. என் தங்கை கையில் இருந்த கரண்டியை தட்டில் போட்டு விட்டாள். அதன் சத்தம் அந்த அமைதியில் ஒலித்தது. நான் ராகினியை நிமிர செய்து அவளது கையை உறுதியாக பிடித்துக் கொண்டேன். நான் என் அம்மாவின் கண்களை பார்த்து, அம்மா, இது என்ன கூத்து என்று கேட்டேன். என் அம்மாவின் குரல் தொண்டையில் அடைந்தது.
அவர் திக்குமுக்காடி, மகனே, நீ எப்போது வந்தாய்? நீ சொல்லவே இல்லையே என்றார். நான் ராகினியை உடன் அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். என் தம்பியும் தங்கையும் தங்கள் நாற்காலிகளை விட்டு எழுந்து நின்றனர். மேஜையில் இருந்த உணவுகள் எனக்கு விஷம் போல தோன்றியது. நான் என் அம்மாவிடம், நான் சொல்லாமல் வந்தது நல்லது, இல்லை என்றால் எனக்கு பின்னால் என் மனைவி ஒரு மிருகத்தை போல நடத்தப்படுகிறாள் என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அவள் சூறாக்கிற்கு அருகில் அமர்ந்து சாப்பிடுகிறாள், நீங்கள் அனைவரும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். என் அம்மா உடனே தன் நிலையை மாற்றிக்கொண்டார். அவர் தன் தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக ராகினியின் மீது பாய்ந்தார். அவர், இவளது செயல்கள் உனக்கு என்ன தெரியும்? நீ பணத்தை மரத்தில் இருந்து பறித்து வருகிறாய் என்று இவள் நினைக்கிறாள். இவள் எல்லா தோசையையும் எரித்து விட்டாள். நான் இவளுக்கு ₹1 மதிப்பை எப்படி அறிவது என்று சொல்லிக் கொடுத்தேன் என்றார். நான் மேஜையில் இருந்த உணவை காட்டி, ஒரு தோசை எரிந்து விட்டால் என்ன? இங்கே மேஜையில் இவ்வளவு உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய பணம்? இந்த உணவில் என் மனைவிக்கு எந்த பங்கும் இல்லையா என்று கேட்டேன். என் தம்பி முன்னோக்கி வந்து என்னை கட்டிப்பிடிக்க முயன்றான். ஆனால் நான் கையசைவால் அவனை தடுத்தேன். அவர்கள் அனைவரின் முகத்திலும் பாசம் அல்ல, பயம் தெரிந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை அம்பலமாகி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். ராகினி என் பக்கத்தில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை நான் உணர முடிந்தது. அவள் மெதுவாக என் கையை அழுத்தினாள். நான் அமைதியாக இருக்க சொல்வது போல. நான் மீண்டும் என் அம்மாவிடம், என் மனைவியின் நிலை என் அம்மாவின் பார்வையில் இதுதானா? அவள் சூக்களுக்கு அருகில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டேன். அம்மா மிகவும் முட்டாள்தனமாக பேசினார். இவள் இதற்கு தகுதியானவள். இவள் சோம்பேறி. நாள் முழுவதும் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். நீ இப்பதான் வந்திருக்கிறாய். இவள் என் வாழ்க்கையை கஷ்டமாக்கி விட்டாள் என்று உனக்கு தெரியாது. அம்மாவின் தொனியின் கசப்பு இது எரிந்த தோசையின் பிரச்சனை மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வெறுப்பின் நீண்ட கதை உள்ளது என்று எனக்கு சொன்னது. நான் அம்மாவின் கண்களை பார்த்தபோது அவர் பார்வையை திருப்பிக் கொண்டார். என் கோபம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருந்தது. நான் ராகினியின் கையை விட்டுவிட்டு டைனிங் டேபிள் அருகில் சென்று நின்றேன். நான் மேஜையில் பலமாக கை வைத்தேன். அதனால் தண்ணீர் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. அனைவரும் நடுங்கி விட்டனர். நான் கர்ச்சிக்கும் குரலில், எனக்கு கணக்கு வேண்டும் அம்மா. நான் கடந்த 4 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவு தவிர ராகினிக்காக தனியாக ₹1,00,000 அனுப்பினேன். இந்த பணம் அவளது தனிப்பட்ட செலவுகளுக்காக இருந்தது. அந்த பணத்தை நீங்கள் அவளுக்கு கொடுத்தீர்களா? சொல்லுங்கள் என்று கேட்டேன். அறையில் மரண அமைதி பரவியது. என் தங்கைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தம்பி தலையை குனிந்து கொண்டான். அம்மாவிடம் இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை போலிருந்தது. நான் மீண்டும் உரத்த குரலில் கேட்டேன், எனக்கு பதில் வேண்டும். ராகினிக்கு அவளது பங்கு பணம் கிடைத்ததா? அம்மா தன்னை கவனித்துக் கொண்டு தன் பழைய உணர்ச்சி பூர்வமான நடிப்பை தொடங்கினார். அவர், நீ என்னிடம் கணக்கு கேட்கிறாயா? நான் உன்னை வளர்த்தேன், பெரியவனாக்கினேன். இன்று நீ நேற்று வந்த ஒரு பெண்ணுக்காக என் மீது திருட்டு குற்றம் சுமத்துகிறாய் என்றார். நான், இது திருட்டு பற்றியதல்ல, இது நம்பிக்கை பற்றியது. என் மனைவி யாருக்கும் முன்னால் கையேந்த கூடாது என்பதற்காக நான் அந்த பணத்தை அனுப்பினேன். ஆனால் அவளது நிலையை பார்த்தால் அவள் மாத கணக்கில் புதிய ஆடைகள் அணியவில்லை போலிருக்கிறது. அவளது செருப்பு உடைந்து கிடக்கிறது. நீங்கள் அனைவரும் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டாடுகிறீர்கள் என்றேன். அம்மா கோபமான தொனியில், அட, இந்த வீட்டு செலவு, மின்சார பில், உன் சகோதரிகளின் உறவினர்களுக்கு உபசரிப்பு எல்லாம் காற்றில் நடக்கிறதா என்ன? விலைவாசி எவ்வளவு என்று பார். அவள் பெயரில் இருந்த பணத்தையும் நான் வீட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினேன். இவள் பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறாள்? இவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதல்லவா? இவள் தலைக்கு மேல் கூரை இருக்கிறதல்லவா? இதை கேட்டதும் எனக்கு கொதித்தது. நான் ஆச்சரியத்துடன், அப்படியானால் அவள் உங்கள் வீட்டிற்கு இலவச வேலைக்காரிதானா? அவளது வேலை உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வது, அதற்கு பதிலாக திட்டுகளும் தள்ளுகளும் வாங்குவது தானா? நீங்கள் என் மனைவியை ஒரு வேலை செய்யும் இயந்திரமாக மட்டுமே நினைத்திருக்கிறீர்கள். நான் அங்கே வெளிநாட்டில் என் எலும்புகளை தேய்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் மனைவியின் மீது கொடுமை செய்தீர்கள் என்றேன். என் தம்பி இடையில் தலையிட முயன்று, அண்ணா, நீ அம்மாவிடம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்றான். ஆனால் நான் அவனை கடுமையாக கண்டித்தேன். நீ அமைதியாக இரு. இந்த அநியாயத்தில் நீங்கள் அனைவரும் சமமாக சேர்ந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் அன்னைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் உண்மை தெரிந்தால் உங்கள் ஆடம்பர வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நீங்கள் பயந்தீர்கள் என்றேன். அம்மா கத்த ஆரம்பித்தார். என் வீட்டிலிருந்து வெளியேறுங்கள். உன் மனைவியின் பேச்சை பேச விரும்பினால் இப்போதே போய்விடுங்கள். எனக்கு இப்படி ஒரு மகன் வேண்டாம். நான் ஒரு முடிவை அறிவிக்கும் விதமாக, ஆம், நான் போகிறேன்.
என் மனைவியின் மரியாதை பாதுகாக்கப்படாத இந்த வீட்டில் நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். இந்த வீடு என் பணத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இன்று இது எனக்கு அந்நியமாகிவிட்டது என்றேன். நான் திரும்பி ராகினியின் கையை பிடித்துக் கொண்டேன். அவள் இன்னும் பயந்து அழுது கொண்டிருந்தாள். நான், வா ராகினி, உன் சாமான்களை எடுத்துக்கொள், நாம் இப்போதே இங்கிருந்து போகிறோம் என்றேன். ராகினி என்னை நம்ப முடியாமல் பார்த்தாள். ஒருவேளை அவளுக்காக என் அம்மாவுடனும் என் குடும்பத்தினருடனும் சண்டையிடுகிறேன் என்று அவளால் நம்ப முடியவில்லை போலிருந்தது. அம்மா பின்னால் இருந்து சாபமும் கொடுத்தார், காரணம் சொன்னார். ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. நான் என் மனைவியை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினேன். அது சிறிது நேரத்திற்கு முன் வரை என் கனவாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு பயங்கரமான கூண்டு போல தோன்றியது. நான் ராகினியை அழைத்துக் கொண்டு அதே இரவில் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்தேன். என்னிடம் அப்போது போவதற்கு வேறு இடம் இல்லை. ஹோட்டல் அறையை அடைந்த பிறகும் ராகினி மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை என் அம்மாவோ அல்லது தம்பியோ இப்போது கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து அவளை திரும்ப இழுத்து சென்று விடுவார்கள் என்று அவள் பயந்தாள் போல. நான் அவளுக்கு தண்ணீரை கொடுத்து அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்றும் யாரும் அவளுக்கு தீங்கு செய்ய முடியாது என்றும் ஆறுதல் சொன்னேன். அடுத்த 2 நாட்கள் நாங்கள் ஹோட்டலிலேயே தங்கினோம். நான் வெளியே சென்று ஒரு சிறிய வாடகை வீட்டை தேடினேன். ஏனெனில் நாங்கள் அதிக நாட்கள் ஹோட்டலில் தங்க வேண்டாம் என்றும் குடும்பத்தினருக்கு எங்கள் இருப்பிடம் தெரிய வேண்டாம் என்றும் நான் விரும்பினேன். நான் அவசியமான பொருட்களை வாங்கி நாங்கள் அந்த புதிய வீட்டிற்கு மாறினோம். நான் அந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியேறிய பிறகு ராகினி மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளது முகத்தின் பொலிவு திரும்பும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது. ராகினி புதிய வீட்டிற்கு வந்த பின்னரும் சோகமாகவே இருந்தாள். அவள் நாள் முழுவதும் ஜன்னல் அருகில் அமர்ந்து வெறுமையான கண்களால் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் பேச முயன்றால் அவள் தலையை மட்டும் அசைப்பாள் அல்லது குறைந்த வார்த்தைகளில் பதிலளிப்பாள். அவளது கண்களில் பயத்தின் நிழல் இன்னும் இருந்தது. ஒருவேளை இத்தனை வருடங்களின் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர சிறிது காலம் எடுக்கும் என்று நான் நினைத்தேன். நான் அவளை வெளியே அழைத்து செல்ல முயன்ற போது அவள் மறுத்து தனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். ஒரு மாலை நான் வேலை முடிந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்தேன். ராகினி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் பின்னால் சென்று நின்று அன்புடன் அவளது தோளில் கை வைத்தேன். என் கை பட்டதும் அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து திடீரென்று பின்னால் நகர்ந்தாள். அவள் இப்படி செய்தது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவள் என்னை பார்த்தும் பயப்படுகிறாள் என்று நான் உணர்ந்தேன். நான் அவளிடம், ராகினி, நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய்? நான் உன் கணவன், நான் தான் உன்னை அங்கிருந்து அழைத்து வந்தேன் என்று சொன்னேன். அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டு நின்றாள். எதுவும் பேசவில்லை. நான் முன்னோக்கி சென்று அவளது கையை பிடித்துக் கொண்டேன். நான் அவளுடன் இருக்கிறேன் என்று அவளுக்கு உறுதிப்படுத்த விரும்பினேன். நான் அவளது மணிக்கட்டை பிடித்த போது அவள் வாயிலிருந்து ஒரு மெல்லிய அலறல் வந்தது. அவள் தன் கையை இழுக்க முயன்றாள். அவளுக்கு வலித்திருக்கலாம் என்று நினைத்தேன். நான் அவளது ஆடையின் கைப்பட்டையை வலுக்கட்டாயமாக மேலேற்றினேன். என் முன் இருந்த காட்சி என் காலடியிலிருந்து தரையை நகர்த்தியது. அவளது வெள்ளை தோலில் ஆங்காங்கே எரிந்த கருமையான ஆழமான காயங்கள் இருந்தன. சில காயங்கள் பழையவை, அவை ஆறிவிட்டன. சில புதிதாக இருந்தது போல் இருந்தது. யாரோ ஒரு சூடான பொருளால் அவளை சூடு போட்டது போல. என் மனம் குழப்பமடைந்தது. நான் கோபத்துடனும் துக்கத்துடனும் சமையல் செய்யும் போது சில சமயம் கை எறியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவை சாதாரண காயங்கள் என்று அவள் சொன்னாள். அவள் பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தெரியும். சமையல் செய்யும் போது விரல் எறியலாம், ஆனால் கையில் இவ்வளவு ஆழமான காயங்கள் வராது. நான் அவளது தோள்களை பிடித்து உலுக்கி, உண்மையை சொல், இவை சாதாரண தீக்காயங்கள் இல்லை. இது யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள். யார் உனக்கு இந்த கொடுமையை செய்தது என்று என்னிடம் சொல் என்றேன். என் கடுமையான குரலை கேட்டு அவளது பொறுமை உடைந்தது. அவள் அங்கேயே தரையில் அமர்ந்து வெடித்து அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை சாதாரணமாக இல்லை, மாறாக பல ஆண்டுகளாக அடக்கப்பட்ட எரிமலை வெடித்தது போல் இருந்தது. அவள் விக்கல்களுக்கு இடையே ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் அவளது தொண்டையில் அடைத்தன. நான் அவளது அருகில் அமர்ந்து அவளது தலையில் கை வைத்தேன். நீண்ட நேரம் அழுத பிறகு அவள் தலையை உயர்த்தினாள். அவளது கண்களில் இருந்த வலி கல்லையும் கூட உருக வைக்கும். அவள் 4 வருடங்களாக தன் மார்பில் புதைத்து வைத்திருந்த ரகசியம் இப்போது வெளிவரவிருந்தது. ராகினியின் கண்ணீர் நிற்கவில்லை. நான் அவளை தரையில் இருந்து எழுப்பி படுக்கையில் அமர வைத்தேன். தண்ணீர் கிளாஸை கொடுத்து அவளது கைகளை என் கைகளில் பிடித்து கொண்டேன்.
நான் மென்மையாக, இனிமேல் நீ பயப்பட தேவையில்லை. யார் இதையெல்லாம் செய்தது என்று என்னிடம் உண்மையை சொல் என்றேன். அவள் ஒரு நீண்ட மூச்சு விட்டு தன் ஈரமான கண்களை உயர்த்தினாள். அவள், இதையெல்லாம் உங்கள் அம்மா தான் செய்தார்கள் என்றாள். இந்த தீக்காயங்கள் ஒரு விபத்தின் விளைவு அல்ல, மாறாக இவை உங்கள் அம்மாவின் வெறுப்பின் அடையாளங்கள். அவர் ஒருவேளை நீங்கள் என்னை திருமணம் செய்வதை விரும்பவில்லை. அவரது விருப்பம் வேறு ஒரு இடத்தில் இருந்தது. ஆனால் உங்கள் மீதான அழுத்தத்தாலும் நீங்கள் கனடா சென்றதாலும் அவர் அமைதியாக இருக்க வேண்டி இருந்தது. அவர் அதற்கான தண்டனையை எனக்கு தினமும் கொடுத்தார். நீ துரதிர்ஷ்டசாலி, என் மகனின் கழுத்தில் வலுக்கட்டாயமாக விழுந்து விட்டாய் என்று அவர் சொன்னார். நான் ஆச்சரியத்துடன், உன் மீது இவ்வளவு கொடுமை நடந்திருந்தால் நீ ஏன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை? நாம் தினமும் பேசுவோம், எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்பேன். நீ ஏன் ஒரு முறை கூட சைகை கூட காட்டவில்லை என்று கேட்டேன். ராகினி கேலியுடன் சிரித்து, நான் எப்படி சொல்வது? அந்த வீடியோ அழைப்பில் நான் என் சொந்த விருப்பத்தின் பேரில் பேசினேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் அழைக்கும் நேரம் வரும்போதெல்லாம் அம்மா எதிரில் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து விடுவார். அவள் நான் சிறிது கூட சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டாலோ அல்லது புகார் சொல்ல முயன்றாலோ அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் என் தோலை உரித்து விடுவேன் என்று எனக்கு எச்சரிப்பார். அவர் சைகைகளால் என்னை பயமுறுத்தினார். அவருடைய பார்வை என் மீது காவலாக இருந்தது. நான் கட்டாயமாக சிரித்து பேச வேண்டியிருந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருந்தது. அவள் தன் ஆடையின் கைப்பட்டையை மீண்டும் மேலேற்றினாள். ஒரு பழைய காயத்தின் மீது விரலை வைத்து, இந்த காயம் நீங்கள் எனக்கு முதல் சம்பளத்தில் தங்க கம்மல் அனுப்பிய நாள் நடந்தது. அத்தை அந்த கம்மலை பறித்து தன் மகளுக்கு கொடுத்து விட்டார். நான் அழ முயன்ற போது அவர் அடுப்பில் இருந்து சூடான குரடு எடுத்து என் கையில் வைத்தார். அவர், உனக்கு தங்கம் அணிய தகுதி இல்லை என்று சொன்னார். நான் வலியால் கத்தினேன். அவர் என் குரல் வெளியே கேட்காதவாறு தொலைக்காட்சியில் சத்தத்தை அதிகமாக்கினார் என்றாள். நான் கல்லாக மாறி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயம் உடைந்தது. ராகினி, அடி உதை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பசிதான் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் அங்கிருந்து லட்சக்கணக்கில் பணம் அனுப்பினீர்கள். ஆனால் எனக்கு 24 மணி நேரத்தில் ஒரு நேர உணவு மட்டுமே கொடுக்கப்பட்டது. நீ சோம்பேறி, இலவச ரேசனை வீணாக்குகிறாய் என்று அவர் சொன்னார். சுத்தம் செய்யும் போது ஏதாவது உடைந்தால் அல்லது குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் எனக்கு அந்த ஒரு நேர சாப்பாடு கிடைக்காது. நான் 2 நாட்கள் பட்டினியாக இருந்தேன். சமையலறை குழாயில் இருந்து தண்ணீர் குடித்து பிழைப்பேன். அவர்கள் அனைவரும் என் முன் அமர்ந்து மட்டன் குழம்பு, உலர் பழங்கள் நிறைந்த பாயாசம், விதவிதமான உணவுகளை சாப்பிட்டார்கள். நான் சமையலறை வாசலில் நின்று அவர்கள் மிச்சம் வைத்த சாப்பாடுகளை ஆவலுடன் பார்த்தேன் என்றாள். ராகினியின் குரல் விக்கல்களில் அமுங்கியது. ஆனால் அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சம்பட்டி போல இறங்கியது. அவள் தன் பேச்சை தொடர்ந்தாள். உங்கள் அம்மா என்னிடம் அடிக்கடி, நீ ஏதாவது தவறு செய்தால் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் என்று மிரட்டுவார். நான் பெரும்பாலும் பசியுடன் என் அறையிலேயே கிடப்பேன். வெளியே அந்த மக்களின் சிரிப்பு சத்தம் கேட்கும். இதை கேட்டதும் நான் உடைந்து போனேன். அவள் காலடியில் அமர்ந்து குழந்தையை போல வெடித்து அழ ஆரம்பித்தேன். நான் என் மனைவியின் கைகளை என் கண்களில் ஒற்றிக்கொண்டேன். அவை மிகவும் கடினமாகி விட்டன. மேலும் அதில் இருந்த தீக்காயங்கள் என் அலட்சியத்திற்கு சாட்சியம் அளித்தன. நான் துடித்து, என்னை மன்னித்து விடு ராகினி, நான் உனக்கு குற்றவாளி. நான் உனக்காக மகிழ்ச்சியை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் உன்னை நரகத்தில் தள்ளி இருந்தேன். உன்னை கடித்த பாம்புகளை நான் நம்பினேன். ராகினி என் தலையில் கை வைத்து என்னை தேற்ற முயன்றாள். ஆனால் என் கண்ணீர் நிற்கவில்லை. என் மனைவியின் பேச்சை கேட்டு நான் பைத்தியமானேன். நான் கனடாவில் -டிகிரியில் இருந்த கொடூரமான குளிரில் நின்று வேலை செய்தேன் என்று நினைத்தேன். என் இளமையின் 4 ஆண்டுகளை என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் மனைவியும் ராணியாக வாழ வேண்டும் என்பதற்காக வீணடித்தேன். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைத்தது? என் சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட வீடு என் மனைவிக்கு சிறைச்சாலையாக மாறியது. நான் அனுப்பிய பணம் என் அம்மாவுக்கும் சகோதரிகளுக்கும் ஆடம்பர பொருளாக மாறியது. நான் ராகினியை அணைத்துக் கொண்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அவளை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று உறுதியளித்தேன். நாங்கள் இருவரும் அதிக நேரம் கட்டிப்பிடித்து அழுது எங்கள் மனதின் பாரத்தை குறைத்தோம். அந்த இரவு எனக்கு அந்த முதியவர் நினைவுக்கு வந்தார். அவர் பூங்காவில் என்னிடம், வெளிநாடு ஒரு கரையான் என்று சொன்னார். இன்று நான் அவரது பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். உண்மையில் வெளிநாட்டில் வாழ்வது நரகத்திற்கு குறைவானது இல்லை.
ஏனென்றால் பின்னால் இருப்பவர்கள் நம்மை பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மட்டுமே நினைக்கிறார்கள். நாம் டாலர்களையும் பவுண்டுகளையும் அனுப்பும் வரைதான் அவர்கள் நம்மை பற்றி கவலைப்படுகிறார்கள். நம் மனைவி அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வீட்டில் அவளது நிலை ஒரு வேலைக்காரியாகவே இருக்கும். வெளிநாட்டில் வாழும் மனிதனும் எண்ணும் சதையும் கொண்ட மனிதன்தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவனது மனைவிக்கும் உணர்வுகள் உள்ளன. அடுத்த நாள் நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். என் குடும்பத்தினருடன் இருந்த எல்லா உறவுகளையும் நான் முறித்து கொண்டேன். என் உழைப்பில் கட்டப்பட்ட ஆனால் என் மனைவிக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டை நான் திரும்பி பார்க்க கூட இல்லை. நான் அந்த வீடு, அந்த பணம், அந்த உறவுகள் அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டேன். நான் இந்தியாவிலேயே இருந்து ஒரு சிறிய வேலையை தொடங்கினேன். ராகினிக்கு சிகிச்சை அளித்தேன். காலப்போக்கில் ராகினியின் உடல் காயங்கள் ஆறிவிட்டன. ஆனால் ஆன்மாவின் காயங்கள் குணமாக சிறிது காலம் எடுத்தது. ஆனால் இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு இடையே எந்த ஒரு பேராசை கொண்ட உறவினரோ கொடுமை செய்பவரோ இல்லை. இந்த கதை என் கதை மட்டுமல்ல, தங்கள் அன்பானவர்களின் மகிழ்ச்சிக்காக தங்கள் இளமையை பிற நாடுகளில் செலவழிக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டவரின் கதை. பணம் மட்டுமே எல்லாம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளின் உண்மையான அழகு உணர்வுகளில் உள்ளது. உங்கள் குடும்பம் உங்கள் மனைவிக்கு நீங்கள் இல்லாத போது மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, உங்கள் பணத்தின் பக்தர்கள். உங்கள் மனைவிகளை உங்கள் சொந்தங்களின் தயவில் விட்டுவிட்டு அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைக்காதீர்கள். சில சமயங்களில் சொந்தங்கள் வடிவில் மறைந்திருக்கும் ஓநாய்கள் அந்நியர்களை விட ஆபத்தானவை. வாழ்க்கை மிகவும் சிறியது. எனவே உங்களை மனிதர்களாக நினைப்பவர்களுடன் அதை செலவிடுங்கள், ஏடிஎம் இயந்திரமாக அல்ல. அதனால் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று எனக்கு கருத்து பகுதியில் நிச்சயம் சொல்லுங்கள். நன்றி.